வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி தக்காளி தொக்கு. அதற்கு தேவையான பொருட்கள்: கட் பண்ண 2 ஆனியன், கட் பண்ண 3 தக்காளி, கடுகு உளுத்தம்பருப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆன பிறகு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சு கூட வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்ச தக்காளியை அதில் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கா விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பச்சை மிளகா போடணும். இப்போ நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிறகு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றணும். அதில் நல்லா கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி வைக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து ஓரளவுக்கு தண்ணிலாம் சுண்டின பிறகு திருப்பி ஒரு வாட்டி வதக்கிட்டு சிம்மில் வச்சு இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி. சப்பாத்தியோட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.